இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் 73 அதிகாரம் 24 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உமது திருவுள்ளப்படியே என்னை நடத்துகின்றீர், முடிவில் மாட்சியோடு என்னை எடுத்துக் கொள்வீர். இந்த காலை பொழுதுல ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக அழைத்திருக்கிறார். இந்த புதிய நாளை தந்த எமது தகப்பனுக்கு நாங்கள் முதல்ல நன்றி சொல்லுவோம். எவ்வளோ பிரச்சனைகள், கஷ்டங்கள், சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதனூடாக தொடங்குகிறோம். அந்த நாள் நம் ஒவ்வொருவருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று நாங்கள் இந்த அதிகாலை பொழுதில் ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்வோம். அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வு ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்கிற பாக்கியம் பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையில பல அனுபவங்களை நாங்கள் அனுதினமும் சந்திச்சு கொண்டிருப்போம். ஒவ்வொரு நாளும் புது புது பயணம். ஒரு வாழ்க்கை என்றால் ஒரு குறிப்பிட்ட பாதையில மட்டும் இல்லை, எல்லா வகையான சூழ்நிலைகளையும் கடந்ததாகத்தான் இருக்க வேணும் என்றதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதனூடாக புரிந்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் நாங்கள் எதிர்பார்ப்பவர்கள் எல்லோரும் எம்மை ஏமாற்றக்கூடும். இந்த மாதிரியான சூழ்நிலையில மனுஷர்கள் மிகவும் தேவைப்படுவது என்ன தெரியுமா? ஒரு சரியான வழிநடத்துதல். பாதை தவறி போற ஒவ்வொருவருக்கும் ஒரு வழிகாட்டுதல் மிகவும் முக்கியமா இருக்கும். ஒரு மனித இயல்பே தவறு செய்யறது தான். அந்த தவறிலிருந்து நாங்கள் எப்படி மீண்டு வரணும் என்றதை எங்களுக்கு எடுத்து சொல்றது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த உலகத்துல நாங்கள் நம்மை ஒரு அளவுக்கு மட்டுமே வழிநடத்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கை மனுஷர்களுக்கு இருக்கு. மனுஷர்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் எங்களை வழிநடத்த முடியும். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எங்களை வழிநடத்துறதுக்கு, சரியான பாதையில் எங்களை பயணித்து கொண்டு போகிறதுக்கு ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். அது நம்முடைய தகப்பன். இந்த வசனமும் நமக்கு சொல்லுகிறது, உமது திருவுள்ளப்படியே என்னை நடத்துகிறீர் என்று. இது ஒரு விசுவாசத்தின் வழிபாடு. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஆண்டவர் நம்மை விட்டு விலகவில்லை. அவர் நம்மை தனது திட்டத்தின்படி நடத்துகிறார் என்ற நம்பிக்கையே இந்த வார்த்தைகளில் காணப்படும். பல நேரங்களில் நாங்கள் நினைப்பது போல வாழ்க்கை இருக்காது. நாங்கள் எதிர்பார்த்த கதவுகள் மூடி இருக்கும். நம்பிய மனிதர்கள் நம்மை விட்டு விலகி இருக்க நேரிடும். முயற்சிகள் தோல்வி அடையலாம். ஆனால் அந்த நேரங்களில் ஆண்டவர் அமைதியாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். ஒரு நல்ல தந்தை தந்த குழந்தைய எப்படியெல்லாம் பாதுகாத்து வழிநடத்தி எல்லா விதமான பொல்லாப்புகள்ல இருந்தும் அவர் தன்னுடைய குழந்தையை பாதுகாத்து சரியான பாதையை நோக்கி பயணிக்க வேண்டிய அனைத்து காரியங்களையும் ஒரு தகப்பன் எப்படி தனது பிள்ளைக்கு கொடுக்கிறாரோ அதே போல ஆண்டவரும் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை பாதுகாப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இதன் முடிவுல நாங்க என்ன காண்போம் என்றால், ஆண்டவர் நம்முடைய இப்போ இருக்கிற சூழ்நிலை வாழ்க்கையை மட்டுமல்ல, நம்முடைய எதிர்காலத்தையும் அவர் ஆசிர்வதிப்பார் என்பதை நாங்கள் இந்த வார்த்தையினூடாக விளங்கிக் கொள்ள முடியும். இன்று நாங்கள் சந்திக்கும் கஷ்டங்கள் நிரந்தரமானவை அல்ல. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பிரச்சனைகளூடாக, கஷ்டங்களூடாக ஒவ்வொருவரையும் அவர் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். இறுதியில எங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலத்துல இருக்கும் என்றதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆண்டவருடைய மகிமையான எதிர்காலம் நம்மை நிறைவாக காக்கும். அதனால இந்த காலை நேரத்துல நாங்க பயப்படாம, கவலைப்படாம ஆண்டவரை முழுமையாக நம்பிக்கையோட பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. எங்களுடைய பாதை எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக எங்களுடைய ஒவ்வொரு ஆட்டியையும் அறிந்து வைத்திருக்கிறார்.
அவர் எங்களோடு நடக்கிற தகப்பன். அவர் நம்மை நடத்துவார், நம்மை வழி நடத்துவார், நம்மோடு பயணிப்பார். எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய சித்தம் மட்டுமே நிறைந்திருக்கும். நீங்க இந்த வார்த்தையை நம்புறீங்களா? ஆண்டவரை உங்களோட பாதையில வழிகாட்டியாக நீங்க தெரிஞ்சிடுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோட பாதைகளுக்கு விளக்காக மாற்றுங்க. நிச்சயமாக நீங்க போய் சென்றடைகிற பாதை ஒரு பெரிய ஒரு பிரகாசம், ஒளி, ஒரு எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் கொண்டு போய் நிறுத்துவார். ஆண்டவர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தொடர்ந்து பயணிக்க அவரோடு தொடர்ந்து இணைந்திருங்க. ஆமேன்.